மன்னவர் இங்கிருக்கோ இங்கிருக்கோ குழந்தை கிடைக்கு கொண்டவன் எங்க இருக்க ஒரு தெய்வ சபையில யாரு குழந்தை வரம் கொடுப்பாங்க மன்னவன் எங்க இருக்க மணிக்குழந்தை யாரு கொடுப்பாங்க தெய்வ சபையில அம்மா தாமரே அம்மா தாமரே நம்மள நல்லோசானம் பேசு நல்லோசானம் பேசு நல்லோசானம் பேசு நல்லோசானம் பேசு அம்மா தாமரே நம்மால உள்ளோசானம் பேசு உள்ளோசானம் பேசு. அப்படி சனம் பேசணும்னா ஏன் ஜாமி நீங்க வர வர தண்ணி கழிக்குதும்பீங்க வயிறு வசிக்குதும்பீங்க வெயிலா இருக்குது குளிக்கணும்பீங்க போற வழியில் இருக்கல எங்க போக முடியும் அதுக்காக அதனால இங்க அரண்மனையில் இருந்த நம்ம மாளிகையில இருந்தா வேணுங்கிறத வழியால ஓதுங்கிறத உலகோட நடக்கும். அதனால நீங்க இங்கேயே இருங்கோ நான் மட்டும் போய் வர வாங்கிட்டு வந்துடுறேன். நானுந்தே வருவேன் நானுந்தே வருவேன். அம்மா தாமரே என்ன வச்சுட்டு தன்னண்டையே கைலாசம் போறோம்னு சொல்லுவரி காட்சி பொன்னம்பளம் அண்ணாச்சி கொம்பைக்குத்தானே தேவர் வாழ்வு எடுத்துட்டு மக்க போறிய தாமரே என்னை எங்க விட்டுட்டு தாமரே என்னன்னு சொல்வேன் அம்மா ஏது உரைப்பேரும் நேரங்கோ அம்மா தாமரே நீ போது ரெண்டு பேரும் போனா போனா இல்ல நீ எங்கேயும் போறக்கில்ல தாமரை கல்யாணம் முடிச்சு இவ்வளவு காலங்கள் நம்ம ஒரு நாள் ஒருவரு கூட பிரிஞ்சது கிடையாது. கும்பல நாட்கள் உறந்தவங்களுக்கு போறவங்க போயிட்டு கிழக்கிழமை நாடுங்க பட்டபாடு உன்னை காணாம அதனால தாமரை ரெண்டு பேரும் போனா எங்க வேணாலும் போலாம் இல்லைன்னா யாரும் எங்கேயும் போறக்கில்லை.
மேல குட்டி மேல கொட்டாடு கம்பெனி இருந்தாலும் சரி சரி. ஆனால் நானும் உன்னோட வருவேன். நான் வீட்டுல தனியா இருப்பேனா? அதானே கேட்டேன். ராமரே, ஆ. நானும் உன்னோட அந்த கைலாசங்கிறதுக்கு நானும் உனக்கு துணைக்கு வருகிறேன் என்கிறீங்க. ஆமா. நீங்களே வந்தாத்தேன பெரிய இடைஞ்சலே இருக்குது. ஏன் நான் இதுவரையில் தாமரை கொட்டாடு கம்பெனி சொல்றேன் தாமரை. நான் ஒரு நாளோடு நான் உன்னை விட்டு பிரிஞ்சதில்லை. உன்னை கூட்டி வந்த நாள் அடிச்சாதில்லே அழைச்சி வந்த நாள் வார்த்தையாலே அடிச்சாதில்லே மறையிட்ட நாள் ஒரு மாத்தாளை மனைவியே பிரிந்ததில்லை. ஒரு பொழுது உன்னை விட்டு பிரிஞ்சதில்லையே தாமரை. ஊட்டி வந்த நாள் முதலா கொண்டவன பிரிஞ்சதில்லை. மாலையிட்ட நாள் முதலா இந்த மனைவியே பிரிஞ்சதில்லை. அப்படி இருக்கிறதா இன்னைக்கு மட்டும் நீங்க விட்டு போட்டு போறது நியாயமா? மன்னா, என்ன நீங்க வந்தா பசிக்குதும்பீங்க, தண்ணீர் வைக்கணும்பீங்க, சரி நடக்க முடியலையேம்பீங்க. நான் வந்து நடுவழியில் என்ன செய்ய முடியும்? இல்ல அதனால நீங்க இங்க இருந்தா நான் மட்டும் எடுத்து போயிட்டு வந்துடுறேன். தாமரை, நம்ப வேண்டாம். நான் கொஞ்சம் தான் கட்ட சொல்லுவேன். அதே போது கட்டிக்கு ஒரு ஆனால் இன்றிருந்து நாளைய தினம்தான் காலையில நேரமே புறப்பட்டு ஈசன் தெய்வ சபைக்கு போக தயாராக வேண்டும். உண்மைதான். என்று ராமகிரி நாட்டினானே ஆமா. அந்த வீடு வாசலம் தானே வலிச்சு விட்டு தண்ணீர் சாவடியிலே வெந்நீர் கிராந்து போட்டு வச்சு சரி நாம வெளியேறதுக்குள்ள தயாராக வேண்டும். ஆக வேண்டும். எப்படியாவது நேரத்திலேயே புறப்பட்டு போக வேண்டும். அப்படி இருந்தாமலே வெளியில் நல்லோ பெரியா நல்லா வெளியாவே வெளியாவே வெளியாளாது வெளியாளாது அந்த வெள்ளி கிளம்புது வெளியக்காலமாகுது. அந்த சாமி கிளம்புது சரி நேரமாகுறங்க நேரமாகும் போது ஆனா நேரத்துல போயிடணும். சீக்கிரம் போய் தண்ணி பார்த்துட்டு வா. அப்படியா? அப்படியே 2 பேர் இருந்தாரு. ஆமா. மூடி குளிச்சு நல்லா குளிச்சு நல்லா பொட்டு வச்சு கழுத்திலே மாலை போட்டு நேம நிஷ்டிகளோடு போக வேண்டும். இன்னும் புறப்பட்டார நேரம் ஜாமி போயிட்டு வர வரையில இதெல்லாம் ஆறு பார்த்துக்கிறது. இதெல்லாம் ஆறு பார்த்துக்கிறது. பெரிய இடம் பெரிய ஆதிக்க மட்டும் பார்த்து ஆள் வச்சு போவோம். இங்க ஆறு எல்லாம் பார்த்து
அன்பு வைதூரியமா இருக்குது. பாடுபட்டு தேடுனது 10 லட்சம் களஞ்சியம், கொடுமையால் தேடுனது கோடி லட்சம் களஞ்சியங்கள். ராமாங்கிற களஞ்சியம், லட்சமாங்கிற களஞ்சியத்தினையும் எடுக்கும்போது ஒண்ணு பொருளை வச்சுட்டு நாம போயிட்டு வரது எத்தனை வருஷம் ஆகுது? 21 ஆண்டுகள் ஆகுது. ஒவ்வேறு 21 வருஷம் கழிச்சு இங்க வர வரையில் நம்ம சொத்து சோகமெல்லாம் இருக்குதா இல்லையா? உழவரம் வாங்கிட்டு வரும்போது இருந்தாலும் அரசுக்கு அரசு, அரசுக்கு அரசு, அரசுக்கு 5 வாய், ஏழைக்கு ஒரு 5 வாய்மாங்க. அரசுக்கு அரசு, அரசு இடத்துல காளிமண்ண நேரத்துல போய் ஒரு பேச்சு சொல்லி இந்த சொத்து சோத்தை எல்லாம் கொடுத்துட்டு போனா. ஆனால் நாம போய் காட்சி வரலாமலும் தேவரவாடும் தேவலோகத்திலே மக்கள் வரம் வாங்கி வர வரைகளும் நம்ம காட்டுப்பண்ணாதிகள் இருக்கிறாங்க, நம்ம ஆர்வம் இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்டயே பொறுப்பு கொடுத்துட்டு போனா கிடக்குது. அது கேட்க வந்தா நம்ம காளி மண்ணை கிட்ட போகணும். ஆமா சரி, என்னமோ நான் அரசு இடத்துல பத்திரமா இருக்கும்னு பார்த்தேன். அதனால யாராதுக்கு வந்தா என்று சொல்லி உன்னுடைய தர்மம் தாவலுக்கு வளர்ச்சி 22 பேர்கள் முடிவுகள் செய்துவிட்டு நம்ம ராயுடைய காட்டுப்பண்ணாடி இருக்கிறாங்க, நம்மளுக்கு அங்கேயே ஒப்படைச்சிடலாம் என்று முடிவானது செய்து மன்னவன் தேர் 22 பேர்களும் தானே சாமி என்ன விதமாக அங்க இன்னும் வந்தவங்க தன்னுடைய காட்டுப்பண்ணாடி இடத்திலே நாங்கள் ஆசி பண்ணாமலும் தேவர்களும் தேவலாகும் மரத்துக்கு சென்று வரும் வரையிலும் நீங்க தான் இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம கிட்ட ஆடு மாடுகள் அனைத்துமே இருக்குது, மாடு கண்ணு இருக்குது, வெள்ளாம விளைச்சல்கள் இருக்குது, எல்லாம் உங்க பொறுப்பு. எங்களுக்கு இருக்கிறது நீங்களே பொறுப்பு. காட்டு பண்ணாలి ஆகையால நீங்களே இதெல்லாம் பார்த்துங்க வேணும்னு சொல்லி கட்டளை பிறப்பித்தார். முடியாத திருமணம் தாமரக்க விடச்சியும் மாறிவரமையா பரணமையா என்று பண்டகங்கள் எச்சரிக்கை எச்சரிக்கையா பாதிவாரமையா பரணமையா இந்தோ பண்டகங்கோ எச்சரிக்கை எச்சரிக்கை நம்ம கோதைவாரமையா பரணமையா என்று உற்றலங்க எச்சரிக்கை எச்சரிக்கை கோட்டைய வாரமையா பரணமையா இந்த கொட்டாரங்க எச்சரிக்கை எச்சரிக்கை வரவரையிலும் பத்திரமாக பார்த்துக்குங்க ஐயா என்றதானே பொறுப்புகளை சொல்லிவிட்டு மன்னவனும் தேவியும் 22 பேர்களும் அரவணையிலேயே இருக்கும் யாருடைய மனைவியானவர்களுக்கு சரி நான் வரவரையிலும் தானே நான் மாளிகை எல்லாம் இப்படி சும்மா போட்டு வைக்கிறாருங்க. உண்மைதான். ஆனா அதான் குப்பை எண்ணி போகும். வீடு இருந்தா வீட்டுல குடி இருக்கணும், பொழுதோட தீவம் போடணும். அப்படி இல்லைன்னா நாம குடியிருக்கலைன்னா வேற வந்து குடியிருந்துட்டோம். அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. பத்திரமா பாத்துக்கம்மா என்று சொல்லும் போது அம்மா தாயே தாமரையாத்தா நான் எவ்வளவு காலமா உங்க கூடயே இருக்கிறேன். ஆமா, இவ்வளவு காலமா உங்க கூட இருந்து இப்ப நீங்க மைந்தன் வேற பார்க்க போகணுங்கிறீங்க. ஆனா நான் எங்க போகட்டுங்க அம்மனே? ஏன் ஜாமி இந்த பணிப்படைகள் செய்யக்கூடிய அரமண மாளிகையில் இருக்கக்கூடிய அணிப்பெண்களும் அணிப்பெண்களை அனைவருக்கும் நான் மக்கவரம் வாங்கும்போது வாங்கி வருவனல்ல. அந்த அரமண மாளிகையில் அண்டான ஊட்டி வந்து சாவி எடுத்து கையில கொடுத்து விட்டு மாளிகையை விட்டல்லவோ மங்கை வந்தாவே அம்பத்தீரி சாமி பத்தீரி கொண்டவரே தேவி தம்பி தேவிம்மா கொண்டோவரே தேவியும்மா அம்மா தேவியும்மா கொம்பையா மன்னவரே தேவியும்மா
அந்த முகத்திலே